ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சென்னை துறைமுகம் தொகுதியில் தாவேக திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பாரிமுனை இப்ராஹிம் சாலையில் தாவேக வைத்திருந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தொகுதி மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக சர்வே எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்பகுதி திமுகவினர் காவல்துறையிடம் அனுமதி பெற்று சர்வே எடுக்க கூறியதாக தெரிகிறது. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் போக்கு உருவானது. தகவல் அறிந்த காவல்துறையினர் வந்து இரு தரப்பினரையும் கலைந்து போகச் செய்தனர். சென்னை பாரிமுனையில் தாவேக நிர்வாகிகள் மீது ஆளும் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவேகவுக்கு மக்களிடையே பெருகி வரும் செல்வாக்கை பொறுத்துக் கொள்ள முடியாத ஆளும் கட்சியினர் இவ்வாறான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுகவின் தோல்வி பயத்தையே இது காட்டுகிறது என்றும், அராஜக தாக்குதலில் ஈடுபட்ட ஆளும் கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவது நிச்சயம் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாவேக நிர்வாகிகளை மாநில நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஒரு குழந்தை